அட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த தொகுதி தாங்க இது. வருண பகவான் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உற்சாகமான வரவேற்பு இன்னொரு பக்கம். அண்ணாமலை அவர்கள் மாஸ் காட்டியிருக்காரு. தமிழக நிதியமைச்சர் சொல்லிட்டு வர்ற கட்டுக்கதைகளை, பொய்களை, அக்கு வேற ஆணி வேறையா புள்ளி விவரங்களோட ஆதாரத்தோட அண்ணாமலை அவர்கள் சுக்கு நூறா நொறுக்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்களுடைய 72ஆம் நாள் என்மனன் மக்கள் யாத்திரையில என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு, அண்ணாமலை அவர்கள் என்னென்ன விஷயங்கள பேசியிருக்காரு, அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இருந்ததா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் இந்த பதிவுல விரிவா பார்த்திடலாம். எம்பியும் எம்எல்ஏக்கும் வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் செய்யாதவை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க நமக்கு எம்பியும் எம்எல்ஏவும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய சேவகராக வீட்டு வாசல்ல உங்களுக்கு வேலை செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள் என்பதையும் கூட இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரி வணக்கம். அண்ணாமலை அவர்களுடைய 72ஆம் நாள் என்மனன் மக்கள் யாத்திரை எடப்பாடி, வீரபாண்டி, ஓமலூர் பகுதிகளை உள்ளடக்கிய யாத்திரையா இருந்துச்சு. 3 தொகுதிகளில் ஒரே நாளில் அண்ணாமலை அவர்கள் பட்டை கிளப்பியிருக்காருன்னு சொல்லணும். மக்கள் அண்ணாமலை அவர்களுக்கு மேலதாளத்தோட உற்சாகமாக ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்திருக்காங்க. சாமானியர்களுக்கு மக்களின் ஒருவனாகவும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு மாபெரும் தலைவனாகவும் அண்ணாமலை அவர்கள் தினம் தினம் யாத்திரையில காட்சி அளிக்கிறாரு. மக்கள்கிட்ட ரொம்ப சகஜமா பலர தலைவர் யார் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்ணா மூடிட்டு சின்ன குழந்தை கூட சொல்லும் அது அண்ணாமலை அவர்கள் தான். அதே மாதிரி நேற்றைய யாத்திரையில் கூட ஒரு காட்சியை நம்மளால காண முடிஞ்சுது. ஒரு சகோதரி ஒருத்தவங்க சால்வையோட அண்ணாமலை அவர்களுக்கு போர்த்த வர்றாங்க. அந்த சால்வையை வாங்கி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையை சகோதரிக்கு அண்ணாமலை அவர்கள் செய்கிறாரு. இந்த காட்சியெல்லாம் இன்னைக்கு தமிழக மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு காட்சியா இருக்கு. அட தமிழகத்துல அரசியல் கட்சிகள் நடத்துற மீட்டிங்க்கு மழையும் பொறுப்படுத்தாம மக்கள் வர்றாங்களா? என்னையா சொல்றீங்க? கோட்டர் பிரியாணி கொடுத்த திராவிட கட்சிகள் குறிப்பா திமுக நடத்துற மீட்டிங்ல காலிச்சர்கள் நிரம்பி ஒழியுது. ஆனா உண்மைங்க, அண்ணாமலை அவர்கள் நேற்று எடப்பாடி தொகுதியில் கலந்து கொண்டு அவர் இறுதியாக அந்த பேசுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா சாரல் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் மக்கள் கொஞ்சம் கூட கலையில் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு தான் போவோம். தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்த அண்ணாமலை அவர்களால் தான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மக்கள் அங்கே இருந்ததை காண முடிஞ்சுது. இதை அண்ணாமலை அவர்களே அவருடைய பேச்சில் குறிப்பிட்டு பேசுறாரு. வேண்டுகோளை வைக்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் நான் பாராட்ட வேண்டும். எடப்பாடியில 135வது தொகுதியாக நம்முடைய யாத்திரை வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட வரவேற்பு, எப்படிப்பட்ட உற்சாகம், எவ்வளவு கடுமையாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் இங்கே வேலை செய்திருக்க வேண்டும். எவ்வளவு கடுமையாக அவர்கள் வேலை செய்திருந்தால் மட்டும் மக்கள் நீங்கள் அனைவரும் பெரும் திரளாக நல்லவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா வருண பகவான ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். அவரும் சும்மா இருக்கும். மார்கழி மாசத்துல எங்கேயுமே மழை பெய்யாது. எடப்பாடியில அதுவும் மழை பாருங்க, தூருது. ஆசீர்வாதத்தை போல் தூருது. மழை பெய்யலைங்க, தூறிக்கொண்டிருக்க. நல்லவர்கள் ஒரு பக்கத்துல வந்திருக்கிறோம். நல்லதொரு மாற்றம் தமிழகத்திலே நடக்கும் என்பது எடப்பாடி தொகுதியில மார்கழி மாசத்துல வந்திருக்கக்கூடிய வருண பகவானுடைய ஆசீர்வாதமே நமக்கு ஒரு சாட்சி. சகோதர சகோதரி, நேற்று அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை நடந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த தொகுதிங்க. அதாவது பிஜேபியோட நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டோம்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு, சிறுபான்மையர்கள் ஓட்டம் விழாது அப்படின்னு கூட்டணி விட்டு ஓடி போனார்ல, அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த தொகுதியில் அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் கொடுத்த ஆரவாரமான வரவேற்பை பாருங்க.
எப்படி மக்கள் மாசான ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா? மக்கள் மாற்றத்துக்காக தயாராகிட்டு வர்றாங்க. அது எடப்பாடி தொகுதியாக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தொகுதியாக இருந்தாலும் சரி, இல்லை கருணாநிதி அவர்களுடைய திருவாரூர் தொகுதியாக இருந்தாலும் சரி, கனிமொழி அவர்களுடைய தூத்துக்குடி தொகுதியாக இருந்தாலும் சரி, இல்லை சேப்பாக்கம் சேக்குவாரோட சேப்பாக்கம் தொகுதியாக இருந்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழகத்தோட களம் மாற்றத்துக்காக தயாராகிட்டு வருது அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன உதாரணம் வேணும்? நேற்று யாத்திரையும் போது அண்ணாமலை அவர்களுக்கு நெசவாளர் ஒருத்தர் அன்பு பரிசை கொடுக்கிறாரு. அந்த அன்பு பரிசுல அவரே நெய்த அந்த துணியில நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய புகைப்படம், அமித்ஷா அவர்களுடைய புகைப்படம், அப்புறம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படமும் பொறிக்கப்பட்டிருக்கு. அதை அண்ணாமலை அவர்கள் ரொம்பவும் பணிவா அன்பா அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டாரு. விவசாயிகள் கல் இறக்குனா தமிழக அரசுக்கு 1 லட்சம் கோடி வருமானம் கிடைக்குங்க. ஆனா அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா சாராய கடை நடத்துறவங்களே திமுக காரங்க தான் நடத்துறாங்க. ஆனா கல் இறக்குனா விவசாயிகளுக்கு வருமானம் போகும், தமிழக அரசுக்கு வருமானம் வரும், குடிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனா தமிழக அரசு இதை செய்யாது. ஏன்னா திமுக காரவங்க தான் இங்க இருக்கிற பல சாராய கம்பெனிகளை நடத்துறாங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோட அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. பதில் சொல்லுங்க தலைவா, நீங்க சொல்லுங்க. கடை வேண்டாம், அப்படி எதுக்கு நடத்துறான் தலைவா? திமுகவுடைய வட்ட செயலாளருக்கு கமிஷன் கொடுக்க, டாஸ்மார்க் பக்கத்தில் இருக்கிற பார்ல இன்னொரு திமுக காரன் முட்டை கான்ட்ராக்ட் எடுக்கிறக்க, ஜெகத் ரட்சகனுடைய சாராய ஆலையில உற்பத்தி ஆகக்கூடிய சாராயத்தை விற்க, டிஆர் பால் அவருடைய சாராய ஆலையில உற்பத்தி ஆகக்கூடிய சாராயத்தை விற்க, இதுக்கு மட்டும்தாங்க டாஸ்மார்க் இருக்கு. ஏழை மக்களுக்காகவோ தமிழக அரசுடைய வருமானத்திற்காகவோ நம்ம கிட்ட டாஸ்மார்க் இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே டாஸ்மார்க் இருப்பது இவர்கள் சம்பாதிக்கவும் திமுகவுடைய வட்ட செயலாளர் சம்பாதிக்க மட்டும்தான் டாஸ்மார்க். அதனால்தான் தமிழகத்துல திமுக கார வந்த பிறகு 31 மாசத்துல நேத்து பாத்தீங்க தர்மபுரியில பாத்தீங்களா, ஒரு விவசாயினுடைய வீட்டுல யாரோ உட்கார்ந்து மது அருந்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய விவசாயி சரவணன் சொல்றாங்க, அண்ணே தோட்டத்துல மது சாப்பிடக்கூடாது. நேற்று நடந்தது. வெட்டி விவசாயியை தோட்டத்திலே கொண்டிருக்கிறாங்க. எதுக்கு? அவருடைய விவசாய நிலத்திலே மது அருந்தக்கூடாது என்று சொல்வதற்காக. 4 மாதத்திற்கு முன்பு பல்லடத்துல, கொங்கு பகுதியில பல்லடத்துல இதே மாதிரி விவசாய தோட்டத்திலே மது அருந்திய பொழுது மது அருந்தக்கூடாது என்று சொல்வதற்காக ஒரு குடும்பத்துல 4 பேரை வெட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு டாஸ்மார்க்கை போகும் வரை அது ஒரு பெரிய அரக்கனாக மாறிக்கொண்டிருக்கிறது. பெண்களுடைய தாலியை பருத்தி கொண்டிருக்கிறது. விவசாய பெருமக்களுடைய உயிரை காவு வாங்கி கொண்டிருக்கிறோம். டாஸ்மார்க் வேண்டாங்க ஐயா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை அதுக்கு குடிக்கிறவங்களை நாங்க குடிக்காதீங்கன்னு சொல்ல போறது, அது உங்களுடைய உரிமை, மக்களுடைய உரிமை. நாங்க என்ன சொல்ல போறோம்னா, கள்ளுக்கடையை திறந்து வச்சிடறோம். அது உடம்புக்கு எதுவும் கெடுதல் இல்லை, உடலுக்கு எதுவும் பண்ணாது. கள்ளுக்கடை பனைமர தென்னை மரத்தை திறந்து வச்சிடறோம். அரசுக்கு வருமானமும் வரட்டும், விவசாயிகளுக்கு வருமானம் வரட்டும். நம்முடைய சகோதரன் யாரு குடிக்கிறாரு சொல்றாரோ அவரும் குடிக்கட்டும், எந்த பிரச்சனை. ஏன்னா சர்வதிகார நாடு இல்லை. குடிக்காதீங்களை கத்தியை வச்சு யாரையும் மிரட்ட முடியாது. ஆனா எங்களுடைய இலக்கு என்னன்னா, டாஸ்மார்க்களை குடிக்காதீங்க என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கு. அது சாராயங்கள், ஸ்பிரிட். அதை குடிச்ச உயிரெல்லாம் வாழ முடியாது. டிஆர் பாலு ஜெகத் ரட்சகன் கம்பெனில என்ன கலக்கிறான்னு யாருக்கு தெரியாது. அதை வாங்கி அந்த குவார்டர் பாட்டில குடிச்சா நம்ம சாவறது மட்டும்தான் நிச்சயம். இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி சமீபத்தில் தமிழகத்தினுடைய ஆளுநர்கிட்ட வெள்ளை அறிக்கை கொடுத்தோம். ஐயா, ஆளுநர்கிட்டே போய் சொன்னோம், கள்ளுக்கடையை திறப்போம். ஐயா, கள்ளுக்கடையை திறந்துட்டோம்னா 1 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரும். டாஸ்மார்க்ல 44,000 கோடி தான் வருமானம். நாங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கிற 350 பக்கம் அதை படிச்சு பாருங்க. 1 லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு தமிழகத்திலே கள்ளுக்கடைகளை திறந்தால் 1 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரும் என்று ஆளுநருக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தோம். அதை முதலமைச்சர் வாங்கி படிச்சு பார்த்தா போதும். ஆனா முதலமைச்சர் ஏன் கள்ளுக்கடையை திறக்காம இருக்காரு? எதற்கு டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்காருன்னா, டிஆர் பாலு ஒரு பக்கம், ஜெகத் ரட்சகன் ஒரு பக்கம், வட்டச்செயலர் ஒரு பக்கம், முட்டை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிற ஒரு பக்கம், பார் நடத்துற ஒரு பக்கம், எப்படி ஒரு டாஸ்மார்க் மூடுவாங்க? இது எல்லாம் கூட தமிழக அரசு நாம் செய்ய வேண்டும். குடிகார மாநிலமாக, கடங்கார மாநிலமாக பெருமை வாய்ந்த நம்முடைய தமிழ் சகோதர சொந்தத்தை, சகோதரிகள் சொந்தத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் மாத்திக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் உடைப்போங்க ஐயா. 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, பெரும் வாய்ப்பு.
அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையில இளைஞர்கள் கூட்டம், மக்கள் கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம்னு மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் வருவது நம்மளால காண முடியுது. ஆனால் இந்த யாத்திரையில இதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து மக்களுக்கு பெரிய அளவில் அண்ணாமலை அவர்கள் மீது ஈர்ப்பு ஏற்பட ஒரு காரணமாக இருக்கு. அதாவது அண்ணாமலை அவர்கள் பழகிற விதம், தமிழக அரசியல் களத்திலேயே களத்துக்கு போய் மக்களோட எந்தவித ஒரு வேறுபாடும், அவன் வந்து அதிமுகவா திமுகவா பிஜேபியா ஓட்டு போடுவானா போட மாட்டானா எதுவுமே பார்க்காம மக்கள்கிட்ட சகஜமா பழகிற ஒரு தலைவர் இன்னைக்கு நிலைமையில தமிழகத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அண்ணாமலை அவர்கள் தான். அந்த ஒரு விஷயம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தியிருக்கு. மக்கள் மிகப்பெரிய அளவில் அண்ணாமலை அவர்களை நம்ப தொடங்கியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தமிழக இளைஞர்கள் வச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறது அவர் இந்த பழகிற காட்சிகள், அவர் வந்து மக்கள்கிட்ட பேசுகிற காட்சிகளே நமக்கு உணர்த்துது. யாத்திரையில் அண்ணாமலை அவர்களோட நடப்பதற்கு எந்த அளவுக்கு இளைஞர்களும் மக்களும் ஆர்வமாக இருக்காங்களோ அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டமே அண்ணாமலை அவர்கள் என்ன பேச போறாரு, அண்ணாமலை அவர்களோட பேச்ச நானும் கேட்க போறேயா அப்படின்னு ஆர்வமா போற மக்கள் அங்கே போய் கலந்துகிட்ட ஒரு காட்சியெல்லாம் நேற்று எடப்பாடி தொகுதியில காண முடிஞ்சது. பாருங்க. நீங்கள் கொடுத்த உற்சாகமான வரவேற்பு ஒரு பக்கம், வருண பகவான் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உற்சாகமான வரவேற்பு இன்னொரு பக்கம், எல்லாவற்றையும் தாண்டி தமிழகத்தில் ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த நம்முடைய எண்மண் எண் மக்கள் பயணம் 134 தொகுதிகளை தாண்டி 135வது தொகுதியாக எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்திருக்கிறது. சேலம் பாராளுமன்ற தொகுதிக்கு வந்திருக்கிறோம். உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது, மாற்றத்திற்கு எந்த அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு கொள்ளை கூட்டம் ஆண்டுட்டு இருக்கு. மக்களோட வரி பணத்தில் கொள்ளையடிச்சு சுகபோகமா வாழ்ந்துட்டு வராருங்க. ஒவ்வொருத்தனா ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் மக்கள் மத்தியில எடுத்துரைக்கிறாரு. வர வேண்டும் என்பதை மட்டும் உங்கள் முன்னால் நான் பேசுவதற்கு இங்கே வந்திருக்கின்றேன். மோடி அவர்கள் எதற்காக வர வேண்டும் என்றால், தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு மோடி அவர்கள் டெல்லியிலே 2024 அமர வேண்டும். இதுதான் என்னுடைய முதல் வேண்டுகோள். தமிழகத்திலே ஒரு கொள்ளைக்கார கூட்டம் இங்கே ஆட்சியில் இருக்கிறது. 37 மாத காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, 35 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஆட்சி, 11 அமைச்சர்கள் திமுகவில் ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். அதில் செந்தில் பாலாஜி புலால் சிறையில் இருக்கிறார். பொன்முடி அவர்கள் இன்னும் 20 நாளைக்கு புலால் சிறைக்கு போக போறார். அடுத்து 11 அமைச்சர்கள் காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான தீர்ப்பு எப்ப வரும்? நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவோம், நண்டு கொளுத்தா வலையில தங்காது என்று சொல்லுவோம். கொளுத்த நண்டு வெளியே வந்துதான். மக்களுடைய பணத்தை தின்று ஊழல் பெருச்சாளிகளாக மாறி இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் நண்டு கொளுத்து வலையிலிருந்து வருவதை போல ஒருவராக இப்போது நீதிமன்றத்தின் மூலமாக ஜெயிலுக்கு போக ஆரம்பித்திருக்கின்றார்கள். சகோதர சகோதரி, முதல் காரணம் மோடி அவர்கள் எதற்காக வர வேண்டும் என்றால், தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு மோடி அவர்களால் மட்டும்தாங்க முடியும். மோடி என்கின்ற மனிதனுக்காக மட்டும்தான் தமிழகத்தில் திமுக காரன் பயப்படுறான். யாருக்கு இவன் பயப்படலைங்க. 31 மாதமாக கொள்ளையடிப்பதை மட்டுமே முழு நேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் வைத்திருக்கிறார். இரண்டாவது காரணம் உங்களுக்கு தெரியும், நம்மை சுற்றி எங்கே பார்த்தாலும் கூட மத்திய அரசினுடைய வளர்ச்சியை பார்க்கின்றோம். மத்திய அரசு மூலமாக நம்முடைய ஊருக்கு, நம்ம பக்கத்து வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை பார்க்கணும். இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் மட்டுமே கடந்த 9 ஆண்டுகள்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு வீடு இல்லாதவர்களுக்கு மோடி வீடு மூலமாக 63,828 பேருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டத்தில் ஒரு வீட்டுக்கு 2,50,000 ரூபாய் மானியத்தில் வீடு கிடைத்திருக்கு. ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 63,828 வீடுகள். குழாயிலே குடிநீர் வர வேண்டும் என்பது கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய கனவு. வீட்டுல பைப்பு திறந்த குடிநீர் வர வேண்டும் என்பது காமராஜர் ஐயாவுடைய கனவு. அதனால அஸ்திவாரத்தை போட்டாங்க. அதன் பிறகு வந்த திராவிட கட்சிகள் யாரும் கூட அதை முன்னெடுத்து செல்லவில்லை. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வீட்டிலும் கூட 2024 டிசம்பர் 31 முடியும் பொழுது ஒரு வீட்டிலும் குடிக்கின்ற குடிநீர் என்பது பைப்பிலே வர வேண்டும் என்பதற்காக ஜல் ஜீவன் திட்டம், சுத்தமான குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். சேலம் மாவட்டத்தில் மட்டுமே 4,49,970 வீடுகளுக்கு குடிநீர் கனெக்ஷன் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும்,
ஒரு வீட்டுக்கு மத்திய அரசு செலவு செய்யக்கூடிய தொகை 8,500 ரூபாய். 8,500 ரூபாய் 100% மத்திய அரசுடைய பணத்துல ஒரு வீட்டுக்கும் கூட குடிக்கின்ற குடிநீர் என்பது பைப்பிலே வர வேண்டும் என்று மோடி நினைக்கிறான். திமுக சாதனை என்னன்னா, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டத்துல குழாயிலே குடிநீர் வரக்கூடிய திட்டத்துல திமுக 6,000 ரூபாய் கமிஷன் அடிக்கிறான். இதுதான் திமுக காரனுடைய சாதனை. இங்க நிறைய பேருடைய வீட்டுக்கு குழாயிலே குடிநீர் வந்திருக்கும். திமுக என்ன சொல்றான், 3,000 ரூபாய் டெபாசிட் கொடுங்க, இந்த பைப் போடுறதுக்கு 1,000 ரூபாய் கொடுங்க, ஓஸ் போடுறதுக்கு 1,000 ரூபாய் கொடுங்க, வீட்டு வாசல்லே பைப் வரணும்னு 500 ரூபாய் கொடுங்க. சகோதர சகோதரிகள், உங்களுக்கு தெரியும் 100% மத்திய அரசுடைய திட்டம். 100க்கு 100 இதற்கான பணத்தை மோடி ஐயா கொடுக்கிறார். ஒரு வீட்டுக்கு நாம் குடிக்கக்கூடிய இந்த குடிநீர் குழாய் மூலமாக வரக்கூடிய ஒரு பைப் கனெக்ஷனுக்கு 8,500 ரூபாய் மோடி ஐயா செலவு பண்றாங்க. இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் மட்டுமே 4,49,970 வீடுகளுக்கு குடிநீர் வந்திருக்குது பைப் மூலமா. விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் ஒரே தீர்வு யாருன்னு சொன்னா இப்ப அண்ணாமலை அவர்கள் தான். விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக களத்தில் இறங்கி இங்க இருக்கிற அல்லற சில்லறை கம்யூனிஸ்ட் போன்ற இயக்கங்கள்லாம் விவசாயிகளுக்கு நாங்க ஆதரவானவங்க, அப்பா நாங்களாம் விவசாயி தெரியுமா, சேவ் ஃபார்மர் அப்படின்னு ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தவங்க இப்ப திமுக அரசு விவசாயிகளுக்கு எதிராக செய்யற அராஜகத்தை கூட பொறுத்துட்டு கை கட்டி வேடிக்கை பார்க்கறாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் உடனடியாக களத்தில் இறங்கி விவசாயிகளோட சேர்ந்து மக்களா சேர்ந்து அங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. இந்த போராட்டத்தில் தமிழக அரசே பின்னோக்கி ஓட வச்சிருக்காரு. இதனால அண்ணாமலை அவர்களோட யாத்திரையில தொடர்ந்து விவசாய பெருமக்கள் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்துட்டு வர்றாங்க. நேற்றைய யாத்திரையில கூட பாருங்க, ஒரு விவசாயி சும்மா ஏதோ துண்டை போட்டு போறோம் அப்படிலாம் கிடையாது, ஒரு ஆத்மாத்மான வரவேற்பு. அவருடைய கையால அவருடைய தோட்டத்தில் விளைய வச்ச பொருட்களை அண்ணாமலை அவர்கள்ட்ட கொடுத்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வழங்குறாரு. என் மக்கள் பொது புரட்சி நடைபயணம் துணிவுடன் நடந்திடவா. என் மண் என் மக்கள் ஒரு மலையாய். இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் மற்றும் ஒரு சில அல்ற சில்லறைகள் அண்ணாமலை அவர்களுடைய எண்மணன் மக்கள் யாத்திரை தோல்வி அடைஞ்சிருச்சு, அண்ணாமலை அவர்களுக்கு கூட்டமே வர்றதில்ல, அவர் மட்டும் தான் தனியா நடந்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு பல கட்டுக்கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காருங்க. அவனுங்களுக்குன்னே பிரத்யேகமான ஒரு காட்சி நேற்றே யாத்திரையில இருந்து வரைக்கும் மக்கள் கூட்டத்திலே அண்ணாமலை அவர்கள் இறுதியா உரையாற்றியில தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சமீப காலமா தொடர்ந்து பல ஒரு கட்டுக்கதைகளை அவுத்து விடுறாரு. அதாவது தமிழக அரசு இவ்வளவு நிதி கொடுக்குது, ஆனா மோடி அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதுவுமே செய்யல அப்படி இப்படின்னு பல கதைகளை விட்டுட்டே இருக்காங்க. இந்த கட்டுக்கதைகளெல்லாம் அண்ணாமலை அவர்கள் சுக்கு நூறா நொறுக்கிட்டார். அதாவது சும்மா வாய் பொழிச்சதோ மாங்காய் பொழிச்சதோ பேசிட்டு போல அக்கு வேற ஆணி வேறையா டேட்டாவோட அண்ணாமலை அவர்கள் மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் திமுக சொல்ற பெரிய பொய் என்னன்னா, மத்திய அரசுக்கு 100 ரூபாய் வரி கொடுத்தோம், ஆனா மத்திய அரசு 60 ரூபாய் தான் திரும்பி கொடுக்குது, 40 ரூபாய் எங்கேயா போச்சு. எனக்கு நிதியமைச்சர் அவர்கள் கணக்கு சொன்னாங்க. தமிழகத்திலிருந்து நாம் அனைவருமே கடந்த 9 ஆண்டுகள்ல மத்திய அரசுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய வரி, இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், அது போன்ற டாக்ஸ் மூலமாக ஜிஎஸ்டி இல்லாம நாம் கொடுத்திருக்கக்கூடிய வரி 9 ஆண்டுகள்ல 6,23,000 கோடி ரூபாய். 6,23,000 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு வரி கொடுத்திருக்கு. 9 வருஷத்துல மத்திய அரசு தமிழகத்திற்கு திரும்ப கொடுத்த பணம் 6,93,000 கோடி ரூபாய். 6,23,000 கோடிக்கும் 6,93,000 கோடிக்கு இன்னைக்கு மேடம் கணக்கு சொன்னாங்க. ஐயா, நாங்க தைரியமா சொல்லலாம், ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரும் தைரியமா சொல்லலாம், மக்கள் கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்ச பணம் வரியாக என்ன கொடுத்தீங்களோ 1 ரூபாய் இதுல லஞ்ச லாவண்யம் இல்லாம திட்டங்களாக உங்களுக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறோம். ஜிஎஸ்டி கட்டுறோம், 100 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி கட்டினா உங்களுக்கு தெரியுங்க ஐயா. ஜிஎஸ்டி பத்தி உங்களுக்கு தெரியும். 50 ரூபாய் நேரடியா மாநில அரசுக்கு போயிடும், 50 ரூபாய் வரி மத்திய அரசுக்கு போயிடும். மத்திய அரசுக்கு போற 50 ரூபாயில 21 ரூபாய் நிதி கமிஷன் மூலமா திரும்ப மாநிலத்துக்கு வரும். நேரடியா 50 ரூபாய் வந்துருச்சு, நிதி கமிஷன் மூலமா 21 ரூபாய் மாநிலத்துக்கு வருது. மாநிலங்களுக்கு 71 ரூபாய் 100 ரூபாய் கட்டுற ஜிஎஸ்டில மாநிலங்களுக்கு திரும்ப 71 ரூபாய் வருது. அப்ப மத்திய அரசு மோடி ஐயாவுடைய கையிலே ஜிஎஸ்டி பணம் இருப்பது 100 ரூபாய் நீங்க கட்டினீங்கன்னா 29 ரூபாய், 29%.
29 ரூபாய் தான் மோடி ஐயா அவருடைய திட்டங்கள் எல்லாம் நடக்குது. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, கழிப்பறை இல்லாதவர்களுக்கு கழிப்பறை, சுத்தமான குடிநீர் பைப்பு மூலமாக PM கிசான் நிதியில் 6000 ரூபாய், 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு. இன்னைக்கு தைரியமா சொல்லாங்க ஐயா, நம்முடைய ஆட்சி இந்த 9 வருடத்துல ஒரு குண்டூசியை திருடி விட்டார்கள் என்று யாரும் குற்றம் சாட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஆட்சியை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். மோடி அவர்கள் மட்டுமில்ல, மோடி ஐயாவுடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய 75 மந்திரிகளும் கூட ஊழல் புகார் இல்லாம 9 ஆண்டுகள்ல நம்முடைய இந்திய ஜனநாயகத்துல ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி நிரூபித்திருக்கிறது ஐயா. இது 3வது காரணம். 4வது காரணம், நம்முடைய தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரத்தையும் இதற்கு முன்பு யாராவது இந்த அளவுக்கு உயர்த்தி பிடித்திருக்கிறார்களா? இந்தியாவில் எத்தனையோ பிரதம மந்திரி வந்திருக்கிறார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஐயா, லால் பகதூர் சாஸ்திரி ஐயா, இந்திரா காந்தி அம்மையார், ராஜீவ் காந்தி ஐயா, PV நரசிம்மராவ் ஐயா, IK குஜரால் ஐயா, தேவகவுடா ஐயா, எல்லோருமே நம்முடைய பிரதமர்களாக வேறு வேறு காலகட்டத்தில் வந்திருக்கிறார். எந்த பிரதமராவது உலகத்தினுடைய தொன்மையான மொழி தாய்மொழி என்று இந்தியாவில் வேற யாராவது சொல்லியிருக்கிறாங்களாங்க? தமிழ்நாட்டிலே பிறந்து நாம் சொல்லுகின்றோம். தமிழ்நாட்டுக்கு வெளியே பிறந்த ஒருத்தர் நம்முடைய மொழியை பற்றி உயர்வாக பேசினால்தான் நமக்கு பெருமை. 4வது முக்கியமான காரணம், இந்த ஆட்சி முழுவதுமே நம்முடைய தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் மரியாதை கொடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. காசியிலே தமிழுக்காக சங்கம் எடுக்கிறார், காசி தமிழ் சங்கம். ஓராண்டல்ல 2வது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. சௌராஷ்டிராவிலே சங்கம் எடுக்கின்றார், சௌராஷ்டிரா தமிழ் சங்கம். எல்லாவற்றுக்கும் மேல பாராளுமன்றத்தில் புதிய கட்டிடத்தை கட்டுறார், புதிய கட்டடம். அந்த கட்டிடத்திலே இந்தியாவிலே இத்தனை மொழிகள் இருக்கிறது. எந்த மொழி முதலில் இந்த கட்டடத்திலே பேசப்பட வேண்டும் என்று பிரதமர் தீர்மானம் செய்யும் பொழுது நம்முடைய தேவார மொழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்திலே தேவாரத்தை பாடி, கோளறு பதிகத்தை பாடி, நம்முடைய செங்கோலை எடுத்து சென்று பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்திலே நடத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மைய கட்டிடத்தில் வச்சிருக்கிறார். இதற்கு முன்பு ஒரு தமிழனுக்கு இந்திய அளவில் இந்த அளவுக்கு அங்கீகாரமும் பெருமையும் கிடைத்ததில்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில கடந்த 9 ஆண்டு காலமாக எங்கே சென்றாலும் கூட நம்முடைய தமிழ் மொழியினுடைய பெருமையும் அருமையும் பேசுகின்றார். ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேட்டிருக்கிறார். திருக்குறளை உலகத்தினுடைய 100 மொழியிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். எங்கே சென்றாலும் கூட தமிழ் தமிழ் என்று பேசக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 4வது காரணம், மறுபடியும் அவர் ஆட்சிக்கு வர வேண்டும். 72ஆம் நாள் அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள்லாம் நம்ம இந்த பகுதியில் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.